மன்னார் வளைகுடாவிலிருந்து வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து வருவதால் இங்கு புயல் சின்னம் உருவாகும் என்று தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கோடை மழை ஆங்காங்கே கொட்டி தீர்த்து வரும் நிலையில் தமிழ்நாட்டிற்கு வானிலை ஆய்வு மையம் 3 நாட்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையை விடுத்திருந்தது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் நிலவிய வானிலைக்கும் இப்போது நிலவி வரும் வானிலைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாமல் உள்ளது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை பல மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மதுரை, நெல்லை, தென்காசி, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் மழை கொட்டி வருகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாட்டில் புயல் உருவாகப் போவதாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இந்த புயல் கரையை கடக்கும் போது வட தமிழகத்திலும் பிற பகுதிகளிலும் கடுமையான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அடுத்த வாரம் இந்த தாழ்வு பகுதி புயலாக மாறி அதன் பின் சென்னை முதல் தென் மாவட்டங்கள் வரை மொத்தமாக பரவலாக மழையை கொடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடாவிலிருந்து வட தமிழகத்தின் கடலோர பகுதிகளை நோக்கி பெரும் வளிமண்டல சுழற்சி நகர்ந்து வருகிறது. இன்னும் 2 தினங்களில் பெரிய புயல் சின்னமாக இது உருவாகி பின்னர் தமிழ்நாடு கடற்கரை பகுதியில் இருந்து இது நகரும் என்று தமிழ்நாடு வெதர்மேன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை மே 19ஆம் தேதி அந்தமான் மற்றும் மாலத்தீவு பகுதியில் துவங்கியது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு 3 நாட்களுக்கு முன்கூட்டியே பருவமழை துவங்கியுள்ளது என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அதில் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த மாதம் இறுதி வரை குமரிக்கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதை ஒட்டிய தென் மாவட்ட கடலோர பகுதிகள், கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு, மாலத்தீவு பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். அதே போல தென்மேற்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அந்தந்த மாவட்டங்கள் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மே மாதத்தில் புயல் உருவாவது ஒன்றும் புதிதல்ல. கடந்த 2010ஆம் ஆண்டு மே மாதம்தான் லைலா புயல் வங்கக்கடலில் உருவானது. எனவே இயல்பான தட்பவெப்பநிலை அடிப்படையில் தான் தற்போதைய காற்றழுத்தமும் உருவாகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு வலுப்பெற்று வேறு மாநிலத்திற்கு நகர்ந்தால் தற்போது தமிழகத்தில் பெய்யும் மழையின் அளவு குறைய வாய்ப்புள்ளது என்று முன்னாள் சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ரமணன் தெரிவித்துள்ளார். அதே போல இந்த புயல் சின்னத்தால் தமிழகத்தில் பருவமழையின் இயல்பான அளவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.